ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நாளா வீடியோ போடாத காரணம் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்கள சரி பண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாளாயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய சேனல் பேர் வந்து @ஜாய் வீவ்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் வித் சால்ட் அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லிப்ஸ்டிக் வித் சால்ட் நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்றது, எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்றத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தயிர் ரொம்பவே நல்லது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. மூணாவதா பார்த்தீங்கன்னா கேரட். அதாவது இந்த ஒரு தயிரை வச்சு 2 விதமான ஃபேஸ் மாஸ்க் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமா நீட்டா கழுவி நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு தேவைப்படாது. இது கூட நம்ம வந்து தோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறதுனால இந்த அளவுக்கு பாதியா பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சமா கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து சைட்ல வச்சிடுறேன். இப்போ இந்த பாதி உருளைக்கிழங்கு நான் வந்து அதோட ஸ்கின்னை வந்து நான் வந்து பீல் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே ஃபுல்லாக நான் வந்து பீல் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சின்ன குட்டி குட்டி கியூபாக நான் வந்து கட் பண்ணி நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது 2வது ஃபேஸ் மாஸ்க் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது நம்மளுக்கு கேரட்டு. இப்போ கேரட்டை அதே மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி நீட்டாக நல்லா கழுவி எடுத்துட்டு இதுவும் நம்மளுக்கு பாதியான அளவுக்கு நம்மளுக்கு போதும். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் நெக் மட்டும் அப்ளை பண்ணால் இந்த அளவுக்கு குவான்டிட்டி போதும். இல்லை நீங்கள் கைக்கு காலுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் கேரட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், காலுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதையும் நான் வந்து பீல் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி இதையும் கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் கேர்டு இருக்கு. அந்த கேர்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த பவுலில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த தயிர் யூஸ் பண்றதுனால உங்க ஃபேஸ் நல்லா ஈரப்பதமா வச்சுக்குது, பளபளப்பா வச்சுக்கோ, இறந்த செல்லுலாம் நீக்கிட்டு நல்ல பொலிவாகவும் நல்ல பிரைட்டாகவும் இளமையாகவும் வச்சுக்கோ இந்த தயிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்க 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த விழுதை நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைட்டமின் சி இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. இதை வந்து நல்லா நம்ம ஃபேஸை இதுவும் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா பிரகாசமாக வச்சுக்கும், சுருக்கங்கள்லாம் எடுத்துரும், கருவளையத்தை நீக்கிடும், சன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கோல்டு இருமலாக இருக்கிறதுனால ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட முடியாது. சாரி, நான் கையாலே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இந்த மாதிரி ப்ரஷஸ்லையோ இல்லை உங்கள் ஹேண்ட்லேயோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வெதுவெதுப்பான ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம்.
இப்போ நீங்க இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்க ஃபேஸுக்கும் நெக்குக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா ஈவனா நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா ட்ரை ஆய விடுங்க. ட்ரை ஆன பிறகு செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தேர்ட் லேயர் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ட்ரை ஆனோடனே நீங்க நல்ல நார்மல் வாட்டர்ல நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து தயிர் வித் லெமன் வச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுலுக்கு நானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க் வந்து மண்டே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேரட் ஃபேஸ் மாஸ்க் வந்து சண்டே யூஸ் பண்ணணும். அதுமாரி வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஆன்டி ஏஜினிக் வந்து வெறும் ஃபேஸ் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது, இன்டேக்காகவும் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ நான்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்டேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி, குக்கும்பர், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நார்ச்சத்து நிறையவே இருக்கு. இதெல்லாம் நான் வந்து டெய்லியுமே எடுத்துக்குவேன். ஆனா இஞ்சி தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்குவேன். எப்பப்போ நான் ஹேர் வாஷ் பண்றேனோ அப்போ மட்டும் நான் வந்து இஞ்சி தண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா இஞ்சி தண்ணி ஜாஸ்தி குடிக்கக்கூடாது, பைல்ஸ் வந்துடும், ரொம்ப சூடு. ஓகேங்களா, இப்படிதான் நான் வந்து எடுத்துக்குவேன். என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்னமோ பண்ற நீனு, உன் ஃபேஸ் ஸ்கின் வந்து நல்லா டைட்டா இருக்கு, என்னதான் பண்ற அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே தான் குடிப்பேன். ஜீரக தண்ணி குடிப்பேன், இஞ்சி தண்ணி குடிப்பேன், இந்த மாதிரி நிறைய நான் வந்து குடிப்பேன். காலைல தூங்கி இருந்தோடனே ஜீரக தண்ணி தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் வந்து குடிப்பேன். இப்படிதான் என்னோட ஸ்கின்னை வந்து டைட்டனா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பாய்.